அடர்ந்த காடு, சுற்றிலும் உயரமான மரங்கள் மற்றும் அவற்றின் நடுவில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய வீடு. வீட்டின் சுவர்கள் மண்ணாலும் மேற்பகுதி ஓடுகளாலும் ஆனவை. வீட்டின் சமையல் அறையில் ஒரு சிறிய மண் அடுப்பும் இருந்தது. ஒரே வீட்டில் இரண்டு சகோதரிகள் வாழ்ந்து வந்தார்கள். மூத்த சகோதரியின் பெயர் கீதா மற்றும் தங்கையின் பெயர் சீதா. பெற்றோர் பல வருடங்களுக்கு முன்பு உடல் நலக்குறைவு காரணமாக அவர்கள் காலமானார்கள். வாழ்க்கையில் அனைத்து பொறுப்பும் கீதாவின் மீது உள்ளது. சீதாவை அவள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மூத்த சீதாவை அவள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மூத்த கீதா கம்பீரமாக இருப்பாள். வேலையில் திறமையானவள் மற்றும் புத்திசாலியாகவும் இருப்பாள். தங்கை கீதா விளையாட்டுத்தனமானவள், அப்பாவி மற்றும் மகிழ்ச்சியானவள். அன்று மாலை கீதா வேலையிலிருந்து திரும்பினாள். சீதாவும் வீடு திரும்பினாள். கீதாவிற்கு வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. அவள் முற்றத்திற்குள் வந்து சொன்னாள். பாரு கீதா, இன்னைக்கு மூடை ரொம்ப கனமாக இருக்கு. நாளை காலை கிராம சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்றுவிடு. இன்று நீதான் பருப்பை சமைக்க வேண்டும். அக்கா, நீங்கள் எப்போதும் என்னை அடுப்பங்கரைக்கு அனுப்புகிறீர்கள். நீங்களும் எப்போதாவது அடுப்பங்கரைக்கு வந்து என்னுடன் சமைக்க வேண்டும். ஏய் பைத்தியக்கார பெண்ணே, நீ சின்ன பொண்ணு, அதனாலதான் நீ வேலை செய்கிறாய். அடுப்பு, சமையலறை, மாவு, தண்ணீர் இவையெல்லாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பிறகு நீதான் கஷ்டப்படுவாய். அதனால்தான் நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம் அக்கா, எனக்கு புரிகிறது. ஆனால் சில நேரங்களில் அது தெரிகிறது. அம்மா நம்முடன் இருந்திருந்தால் இப்படித்தான் உணர்வும் போல. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அம்மா சிரித்துக்கொண்டே நம் இருவருக்கும் சாதம் பரிமாறுவார். அப்பாய் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய பிறகு அவர் சாப்பிட ஏதாவது கொண்டு வருவார். ஏய், மறுபடியும் நீ என்ன பேசுகிறாய்? சீதா, கடவுள் தன் தாய் தந்தையை எடுத்துக்கொண்டார். அதற்காக நாம் எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது. இந்த காடு நம் இருவரின் நண்பன். நாம் தனியாக இல்லை. சகோதரிகள் இருவரும் நாள் முழுவதும் நீண்ட நேரம் பேசினார்கள். இருவரும் சேர்ந்து சமைத்தார்கள். நீண்ட நாட்களுக்குப் பிறகு இப்பொழுதுதான் வெகுநேரம் பேசுகிறார்கள். காலையாகிவிட்டது. கீதாவும் சீதாவும் கிராம சந்தையை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் சவுபால் கிராமத்தை அடைந்தபோது சவுபாலில் உள்ள கிராம பெரியவர்கள் அமர்ந்திருந்தார்கள். கீதா, சீதா, இன்று மீண்டும் சந்தைக்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் வரும்போது பெரிய விறகுகளை கொண்டு வருவீர்கள். இன்று ஏன் கொண்டு வரவில்லை? காட்டிற்கு விறகுகளை உடைக்க செல்லவில்லையா? வீட்டிற்கு தேவையான விறகுகளை மட்டும் காட்டிற்கு போய் உடைத்து வருவோம். சந்தைக்கு சென்று விற்கும் அளவிற்கு எங்களால் விறகுகளை உடைக்க முடியவில்லை. இருவரும் வீட்டிற்கு வந்து இருக்கையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மழைக்காலம். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும்போதே மழை தொடங்கியது. அக்கா, கூரை இடிந்து விழும் போலிருக்கிறது. வெளியே புயல் மரங்கள் அசையும் சத்தம் கூட வருகிறது. இந்த வீடு இடிந்துவிட்டால் நாம் எங்கே செல்வோம்? நமக்கு யார் இருக்கிறார்கள்? எனக்கு அதை நினைக்கும்போதே ரொம்ப பயமாக இருக்கிறது. இந்த வீடு இல்லை என்றால் நாம் வீதிக்கு வந்து விடுவோம். நாம் இருவரும் ஒரு அனாதை. மழை லேசாக வந்தால் கூட பரவாயில்லை. ரொம்ப கனமாக புயலோடு வருகிறது. அப்படியெல்லாம் சொல்லாதே சீதா. நாம் நடு ரோட்டுக்கு வந்தாலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். நீ அனாதை, உனக்கு யாருமே இல்லை என்று நீ ஒருபோதும் நினைக்காதே. நீ தோற்றாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, நான் உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன். நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்கலாம். உழைத்து நம் கஷ்டப்பட்டிருந்த இதே ஊரில் ஒரு சொந்த வீட்டையும் கட்டலாம். நாம் இருவரும் இந்த ஊரே வியந்து பார்க்கும் அளவிற்கு உயரத்தான் போகிறோம். நாளை காலையில் இந்த வீட்டினுடைய சொந்தக்கார அம்மா வாடகை கேட்பார்கள். நாம் காட்டு விலங்குகளுக்கு பயந்து கொண்டு விறகுகளை உடைக்காமல் விட்டுவிட்டோம். நம்மிடம் சமைக்கத் தேவையான அளவிற்கு மட்டும்தான் விரல்களும் உண்டு. இந்த வீட்டினுடைய சொந்தக்கார அம்மா வந்து வாடகை கேட்கும் பொழுது என்ன செய்வது? நம்மிடம் ஒரு ரூபாய் கூட பணமில்லை. சும்மாவே ஓனரம்மா, இந்த வீடு கூரை எப்பொழுது விழும் என்று தெரியாத அளவிற்கு உள்ளது. இதைவிட குறைந்த வாடகை வீட்டிற்கு சென்றால் எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் கவலைப்படாதே. ஓனர் அம்மாவை பார்த்தால் நல்லவர் போலேதான் தோன்றுகிறது. வாடகை அடுத்த வாரம் கொடுத்து விடலாம் என்று சொல்லிவிடலாம். வேற எந்த வழியும் கிடையாது. நன்றாக உள்ளீர்களா? உங்களிடம் வாடகை கேட்டுதான் வந்துள்ளேன். எனக்கும் ஒரு மாதமாக உடம்பு சரியில்லை. நீங்கள் வாடகை பணத்தை கொடுத்தால்தான் என்னுடைய மருந்து செலவிற்கு ஆகும். கீதா, சீதா, ஏன் இவ்வளவு இளைத்து விட்டீர்கள்? உங்களை பார்த்தாலே என்னமோ தெரியவில்லை. எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. உங்களுடைய அம்மா அப்பா இருந்தவரை
நீங்கள் இருவரும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் முகத்தையே பார்க்க முடியவில்லை. உங்கள் முகம் முழுக்க சோகமாகவும் சலிப்பாகவும் உள்ளது. நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் அருகில் உள்ள காட்டிற்கு சென்று விறகுகளை உடைத்து சந்தையில் விற்றால்தான் பணம் என்று. அம்மா, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். எங்களுடைய அம்மா அப்பா இருந்தவரை நாங்கள் வாடகைக்கு கஷ்டப்பட்டதே இல்லை. எந்த கவலையும் இல்லாமல் இருந்தும் எங்க அம்மா அப்பா இல்லாமல் எங்களால் வாழவே முடியவில்லை. விறகு வெட்டலாம் என்று காட்டிற்குப் போனால் மிருகங்களின் சத்தம் பயங்கரமாக உள்ளது. மிருகங்களுக்கு பயந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் சமைப்பதற்கு மட்டும் தேவையான அளவிற்கு விரல்களை விட்டுக் கொண்டு வந்துள்ளோம். ரொம்ப கம்மியாகத்தான் விறகுகளை உடைத்தோம். காட்டில் மிருகங்களிலுடைய தொல்லை அதிகமாக உள்ளது என்றுதான் எனக்கு தெரிந்தவர்கள் சொன்னார்கள். காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டிதான் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. இனிமே நீங்கள் இருவரும் காட்டிற்கு விறகுகளை வெட்ட செல்ல வேண்டாம். ஏனென்றால் நானும் என்னுடைய கணவரும் தையல் கடையை திறந்து உள்ளோம். அதற்கு ஆட்கள் இன்னும் கிடைக்கவில்லை. நீங்கள் இருவரும் வந்தீர்கள் என்றால் மாதம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறேன். நாங்கள் இருவரும் தயாராகத்தான் உள்ளோம் அம்மா. ஆனால் இந்த மாதம் வாடகை பணம் உங்களிடம் இல்லை. சம்பாதித்த பாதிப்பும் காய்கறிகளுக்கே செலவாகிவிட்டது. எங்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நாங்கள் இருவரும் உங்கள் தையல் கடைக்கு வந்து வேலை செய்து கொடுக்கிறோம். அந்த பணத்தை கழித்துக் கொள்ளுங்கள் அம்மா. சரி, அதனால இப்போது என்ன ஆகப் போகிறது? கஷ்டப்படுபவர்களிடம் தொல்லை செய்து பணத்தை வாங்கினால் அது ரொம்ப பாவமான செயலாகும். சரி, என்னுடைய கணவரிடம் வந்து கேட்டு சொல்றேன். டேய் சிங்கரா, எங்கடா என்னுடைய வாடகை பணம்? உன்னுடைய வீட்டுக்கு போனா உன்னுடைய பொண்டாட்டி அவருக்கு கடைக்கு போயிட்டாரு என்று பொய் சொல்றாங்க. நான் உன்னுடைய வீட்டுக்கு வருவேன். தெரிஞ்சுதான் நீ வெளியில் வந்துட்டியா? உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும்டா. நீ இங்க உட்காந்துட்டு இருப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். எங்கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பித்து விட முடியுமா? வாடகை பணத்தை இல்ல நொல்லைன்னு சொல்லாதே. ஐயா, நிஜமாவே என்கிட்ட பணம் இல்லை ஐயா. நானும் என்னுடைய குடும்பமும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இந்த மாதத்திற்கான வாடகையை அடுத்த மாசம் சேர்த்து குடித்து விடுகிறேன் ஐயா. ஏனென்றால் விவசாயம் அவ்வளவு செழிப்பாக இல்லை. இந்த மாதம் முழுக்க மழையும் புயலுமாக இருந்தது. புயலில் எல்லா பயிர்களும் அடித்து சென்று விட்டது. நானும் என்னுடைய குடும்பமும் சோற்றுக்கே வழியில்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஐயா, ஒருவேளை புயல் வராமல் இருந்திருந்தால் நான் இந்த மாத வாடகை பணத்தை உங்களிடம் கொடுத்து இருப்பேன். உங்களிடமிருந்து ஓடி ஒளிய வேண்டும் என்று அவசியமும் இருந்திருக்காது. ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஐயா. நான் மிகவும் எளிமையாகத்தான் ஐயா உள்ளேன். என்னுடைய குழந்தைக்கு பால் கூட வாங்க முடியாத அளவிற்கு நான் இருக்கிறேன் ஐயா. ஏதோ போனா போச்சுன்னு உன்னை விடுறேன். அடுத்த மாதம் வட்டியோட சேர்த்து வாடகை பணத்தை நீ தந்துதான் ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் உன்னுடைய வீட்டில் உள்ள அத்தனை சாமான்களும் வாசலில்தான் கிடைக்கும். நீ என்னதான் சொன்னாலும் உன்னை என்னால் நம்பவே முடியவில்லை. 10 ஏக்கரில் காடு வைத்திருக்கிறாய். அது உனக்கு கொஞ்சம் பணம் கூட வந்திருக்காதா? அடுத்த மாதமும் நீ வாடகை பணத்தை தரவில்லை என்றால் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுள்ளதானே? காவல் நிலையத்திற்கு சென்று உன் மேல் புகார்கள் போட்டு விடுவேன். ஐயா, அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். அடுத்த மாதம் இந்த மாதத்திற்கான வாடகை பணத்தையும் சேர்த்து வட்டியுடன் தந்து விடுகிறேன். என் மேல் புகார்கள் எதுவும் போட்டு விடாதீர்கள் ஐயா. என்னங்க, கீதா சீதா வீட்டிற்கு சென்று விட்டுதான் வந்தேன். வாடகை பணத்தை கொடுங்கள் என்று கேட்டேன். அவர்களிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். என்றால் காட்டிற்கு விறகுகளை உடைக்கப் போனால் அங்கு மிருகங்களுடைய சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்கிறதாம். நாம் தையல் கடையை திறந்து உள்ளோம் தானே? அதற்கு வேலையாட்களாக அவர்களையும் நான் வர சொல்லிவிட்டுதான் வந்தேன். அவர்கள் தையல் கடையில் வேலை செய்யும் பணத்தை வாடகை பணமாக கழித்துக் கொள்ள சொன்னார்கள். அவர்கள் மீது பரிதாபமெல்லாம் பார்த்தால் நம்மால் இந்த ஊரில் பிழைக்கவே முடியாது. நீ ஏன் அனைவரிடமும் பரிதாபம் பார்க்கிறாய்? அடுத்த மாதம் அவர்கள் பணம் தரவில்லை என்றால் நடுரோட்டில் நிறுத்திவிடு. பாவம் எல்லாம் பார்க்காதே. அவர்களுக்கும் கை கால்கள் இருக்கின்றன. கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்து தர வேண்டியதுதானே? அவங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் கிடையாது. அவங்களே மிகவும் வருத்தமா உள்ளாங்கல்ல. அம்மா அப்பா நதி இல்லாதவங்களுக்கு மட்டுமே அந்த கஷ்டங்களையெல்லாம் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த வீடு ரொம்ப மோசமான நிலையில்தான் உள்ளது. அவங்களிடம் வரும் பெண்கள், அவங்களுக்கு என்ன வேலை தெரியும் சொல்லுங்க? அந்த வீட்டை அவங்களுக்கே கொடுத்து விடலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்னமோ செய், என்னிடம் எதுவும் கேட்காது.
ஏனென்றால் அது என்னுடைய வீடு கிடையாது, உன்னுடைய பேரில் உள்ள வீடு. உன் விருப்பம் என்னவோ அதை செய். எனக்கும் வளரும் வயசுல அம்மா கிடையாது. உங்களைப் பார்த்தால் சிறிய வயதில் நான் கஷ்டப்பட்டதைப் போல் உள்ளது. அதனால் இந்த வீட்டை உங்களுக்கே சொந்தமாக கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு தொகையும் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சம்பாதிக்கும் காசு இந்த வீட்டை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இருப்பேன். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு உறுதுணையாக நான் எப்பொழுதுமே இருப்பேன். இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக வாங்கிக் கொள்ள சம்பந்தம்தானே? அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. எங்களுக்கு இதில் சம்மதம்தான் அம்மா. உங்களின் நல்ல மனசு போய் வேற யாருக்குமே வராது அம்மா. நீங்கள் செய்த இந்த உதவியை நாங்கள் இருவரும் சாகும் வரை மறக்கவே மாட்டோம். எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை என்று மிகுந்த வருத்தத்தில் இருந்தோம். ஆனால் இப்பொழுது வேலையையும் போட்டுக் கொடுத்து உங்களின் வீட்டை எங்களுக்கு சொந்தமாக கொடுத்துள்ளீர்கள். இதற்கு நன்றி கடனாக நாங்கள் என்ன செய்வோம் என்றே தெரியவில்லை. இதற்கு நன்றிக்கடனாக எதுவுமே நீங்கள் கொடுக்கத் தேவையில்லை. எனக்கு வயது ரொம்ப ஆகிவிட்டது. சாவதற்குள் ஏதாவது நல்லது செய்யலாம் என்றுதான் நான் நினைத்தேன். நீங்கள் இருவருமே என்னுடைய மகள்கள்தான். எதற்கும் நீங்கள் இனி கவலைப்படவே கூடாது.